அறிவித்த +2 பொதுத் தேர்வில் மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 174 மாணவ மாணவியர்களை தேர்வுக்கு அனுப்பி எல்லோரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வணிகவியல் பிரிவில் இருந்து ஈஸ்வரி என்ற மாணவி 600க்கு 595 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், உயிரியல் பிரிவிலிருந்து இளஞ்சாரல் குமரன் 592 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், அபி அக்ஷதா என்ற மாணவி வணிகவியல் பிரிவில் இருந்து 590 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் ஈஸ்வரி காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் இரண்டிலும் 100 மார்க்ஸ், தட் இஸ் சென்டம் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இளஞ்சாரல் குமரன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அபி அக்ஷதா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ் என்று 3 சப்ஜெக்ட்லேயும் அவங்க சென்டம் வாங்கியிருக்காங்க. பொதுவாக தனிப்பட்ட சப்ஜெக்ட் சென்டம்ங்கிற முறையில் வேதியியலில் 5 நம்பர்ஸும், கணிதத்தில் 4 சென்டம், உயிரியலில் 1, கணினி அறிவியலில் 8, வணிகவியலில் 4, கணக்கு பதிவியலில் 5, வணிக கணிதத்தில் 4 பெருமக்களும் பேராசிரியர்களும் அண்ட் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் இந்த வெற்றியை கொடுத்துள்ளது. அவர்கள் எல்லோருக்கும் ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ட்ரைனிங் இப்போ ஒன்று சொல்லணுன்னா, ஈஸ்வரி, இளஞ்சாரல் இந்த குழந்தைங்க எல்லாருமே நம்மள்கிட்ட கேஜிலேருந்து படிக்கிறாங்க, ப்ரைமரியிலேருந்து படிக்கிறாங்க. அண்ட் அவங்க திடீர்னு இன்றைக்கி இந்த மார்க் வாங்கலை. அவங்களுடைய அடிப்படை கிளாஸ்லேருந்து, வகுப்புலேருந்து அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க 10th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு, போன வருஷம் 11th ஸ்டாண்டர்டு பொது தேர்வு நடந்து ரிசல்ட் வந்தது. அதுலேயும் ஈஸ்வரி 590 மார்க் வாங்கியிருந்தாங்க. இளஞ்சாரல் 592 மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சின்ன வகுப்புலேயும் சரி, 10th 12th சரி, எல்லாத்துலேயுமே அவங்க அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவங்களால அதை பண்ண முடிஞ்சுது. மேலும் அடிப்படை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 10th 11th 12th ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அடிப்படை வகுப்பிலிருந்து கிளாஸ் எடுக்கிற எல்லா டீச்சர்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக பண்ணியிருக்கனால தான் இன்றைக்கி ஹோல்சம் ரிசல்ட் 174 குழந்தைங்களும் தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லை, நிறையவங்க தட் இஸ் 589லேருந்து 580க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்க இருக்காங்க. அதே மாதிரி மொத்த சென்டம் இந்த தடவை மாநிலத்திலேயே சென்டம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் சென்டம் கம்மியாக வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுல நம்ம குழந்தைங்க ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கியிருக்காங்க. 4 சென்டம், 5 சென்டம், 8 சென்டம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இது அடிப்படை வகுப்பு உள்ள ஆசிரியர் பெருமக்களும் சரி, 10th 12th சரி, இந்த 10th 12th டீச்சர்ஸை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம்தான் முதல் செட் ஆஃப் குழந்தைங்களை நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு அனுப்புகிற மாதிரி உள்ள அந்த என்தூசியாசமும், அந்த கமிட்மெண்ட்டும், அந்த சின்சியரிட்டி இருந்தால் தான் வருஷம் நம்மளால் இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம ஜெயேந்திரா சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் ஹேஸ் பீன் பிளெஸ்டு வித் அ பெஸ்ட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ். கேட்ஜெட்ஸோட யூசேஜ் ரொம்ப பெருகி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி அந்த சேலஞ்சை நம்ம ஸ்கூல் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம்? வாட் ஆர் த அட்வைசஸ் யூ ஆர் ஜென்ரலி கிவன்? நார்மலி ஸ்பீக்கிங் நம்ம பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கூல் டைரி, நம்ம ஸ்கூல்லேருந்து வருஷம் பேரண்ட்ஸ்க்கு அனுப்புகிற அந்த இயர் ஒரு வருஷம் தொடங்கும் போது நம்ம ஒரு ஹால்மார்க் சர்க்குலர் அப்படின்ட்டு ஒன்று அனுப்புவோம். அதில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக எதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க பண்ணக்கூடாது, அதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி நமக்கு கோஆப்ரேட் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு விழாவாரியாக ஒன்று செஞ்சுருப்போம். அண்டு கம்மிங் டு இந்த 10th 11th 12th கொஞ்சம் க்ரோன் அப் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் இருக்கும். ரைட்டு தப்பு குரூப்பு அப்படியெல்லாம் இருக்கும்.
அப்போது வந்து அந்த பேரண்ட்ஸோட நம்ம வந்து அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போது வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜியோட நெகட்டிவ் சைடு வந்து அவ்வளோவா நம்ம சில்ட்ரனை பாதிக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்தோட பொதுவான காரியங்களில் அதை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. தேங்க்யூ. வணக்கம். இன்று தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எக்ஸாம்ஸோட ரிசல்ட் டே அண்ட் இட்ஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் ஃபார் த ஸ்கூல். வழக்கம் போல் 595 மார்க் பெற்று ஐ திங்க் மாவட்டத்தில் 2வது இடமாக இருக்கலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அனைவரும் பாஸ் செய்திருக்கிறார்கள். 31 சென்டம்ஸ் வந்திருக்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். உதாரணமாக கெமிஸ்ட்ரியில் 5 சென்டம், மேத்தமேட்டிக்ஸில் 4 சென்டம், உயிரியலில் 1 சென்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8 சென்டம் என்ற கணக்கின்படி கிட்டத்தட்ட 31 சென்டம்கள் வந்திருக்கின்றன. ஐ எம் வெரி ஷுர் தேல் ஆல் கெட் இன் டு குட் ப்ரொஃபஷனல் காலேஜ் அண்ட் குட் கேரியர். மேடம் சொன்ன மாதிரி இல்லை அடிப்படையிலேருந்தே அந்த டீச்சிங் இருக்கணும், அந்த ஃபாலோ அப் இருக்கணும். 5ஆம் கிளாஸில் போடுற ஒரு ஷார்ட்கட் வந்து ஒரு பையனுக்கு ஜிஆர்இ எக்ஸாமில் வந்து இட் கிவ்ஸ் அ கட்டிங் எட்ஜ், ஒரு டோஃபல் சாட் எக்ஸாமில் வந்து இட் கிவ்ஸ் அ கட்டிங் எட்ஜ். அதனால் வந்து நீங்கள் அடிப்படையிலேருந்தே அது வர்றவங்க சில்ட்ரன் வந்து டெஃபினட்டாக நல்லா ஷைன் பண்ணுறாங்க. அடிப்படையிலேயே அந்த செல்ஃப் மோட்டிவேட்டட் சில்ட்ரன், இங்கே இருக்கிற யாரையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த அச்சீவர்ஸ் யாரையும் படி நாங்கள் பின்னால் சொல்கிறத அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் சில்ட்ரன். அது 2 விஷயம் அதுக்கு, டீச்சர்ஸ் ஒரு இது, பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டு. இதுக்கு முன்னால் அச்சீவ் பண்ணவங்கள பார்க்குறாங்க தினம் ஸ்கூலில் இங்கே ஃப்ளெக்ஸ் போர்டில். அதனால் ஒரு நம்மளும் அது மாதிரி படிக்கணும்னு ஆர்வம் எங்களுக்குமே. அதான் மேடம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட, அப்படிங்கிற ஒரு முனைப்போட நாங்கள் மட்டும் இல்லை, என்டையர் டீம் ஆஃப் ஸ்டாஃப் இருக்காங்க. அதனால தான் இந்த சக்ஸஸ். விஷ் அண்ட் ப்ரே ஆல் த சக்ஸஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ சார். என்னுடைய பெயர் ஈஸ்வரி. ஸ்கூல் நேம் வந்துட்டு ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நான் இங்கே ப்ரீகேஜிலேருந்தே படிச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் வந்துட்டு 595 வாங்கியிருக்கேன் 600க்கு. 2 சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் மேக்ஸ்லேயும் காமர்ஸ்லேயும். தமிழ் இங்கிலீஷில் வந்துட்டு 99 வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் வந்துட்டு நம்ம எக்ஸாம்ஸ் வந்துட்டு எல்லாமே சாப்டர் வைஸ் வைப்பாங்க. நம்ம வந்துட்டு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறோமோ கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், ஹாஃப் போர்ஷனா ஃபுல் போர்ஷனா, இல்லை உனக்கு ஹாஃப் போர்ஷனும் எழுத முடியலனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நீ என்ன படிக்கிற, உனக்கு எந்த மாதிரி போதுமா, இந்த டெஸ்ட்டா, எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு டீச்சர்ஸ் எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேடம் பிரின்ஸிபல் மேமும் எப்போவுமே கேட்பாங்க. மெகா ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. மொத்தமாக நாங்கள் ஃபுல்லாக திருப்பி டெஸ்ட் எழுதுவோம். எல்லாமே டெஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால் அப்புறமா எந்த டவுட்ஸ் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அம்மாவும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே. அதனால டெஸ்ட்டு நிறைய எழுதிட்டு இருக்க நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து சிஏ படிக்க போகிறேன். பிகாம் வந்துட்டு கரஸில் போடணும், சிஏ ஃபவுண்டேஷன் எழுதணும். என் பேர் இளஞ்சாரல். நான் வந்து எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இப்போ வந்து 592 அவுட் ஆஃப் 600 வாங்கியிருக்கேன். நான் மேக்ஸில் சென்டம் விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? நான் ரொம்ப தூக்குறதை கட்டுப்படுத்திட்டு நிறைய நேரம் படிப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி காலையிலும் எழுந்திரிச்சு படிப்பேன். பார்க்குறத எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? எப்படிலாம் நம்ம ஸ்கூலில் இருந்து அதனோட கைடன்ஸ் கொடுத்தாங்க கேட்ஜெட்ஸ்? நாங்கள் மொபைல் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அது டைமர் செட் பண்ணவும் அலாரம் செட் பண்ணவும் தான் அதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டவுட்ஸ்னாலுமே நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ்டே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். நாங்கள் மொபைல் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அடுத்து எம்பிபிஎஸ் ட்ரை பண்ண போகிறேன். அபியக்ஷா தான். நான் 600க்கு 590 மார்க் வாங்கியிருக்கேன். இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஜெயந்த் மேம்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அதான் சூப்பராக படித்தேன். டிஏ பண்ண போகிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக வந்து நம்ம சிலபஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் 11th ஸ்டாண்டர்ட் வந்து சிபிஎஸ்சியோட இப்போ வந்து கொஞ்சம் நிறையவே அதிகமாகவே இருக்குது. மேக்ஸும் சரி, மற்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் சரி தான் நினைக்கிறேன். வந்து மேக்ஸ் வந்து பர்டிகுலர்லி வந்து 11th 12th வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது வந்து. பட் ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா வந்து நம்ம இங்கே போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஜேஇக்கும் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் தடையாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஎஸ்சியோட சிலபஸே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது.
ஸோ நம்மளும் வந்து அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா இந்த அதாவது வந்து ஒரு பிரேக் இயர் எடுக்காமலே 11th 12th முடித்த உடனே ப்ரெசன்ட் இயர்லேயே வந்து நீட் கிராக் பண்ணுறது, ஜேஇ கிராக் பண்ணுறது வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து அது வந்து பாசிபிளாக இருக்கலாம். வந்து கவர்மெண்ட் வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் படிப்புன்னு ஃபோக்கஸ்டாகவே வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நாங்கள் வந்து சினிமா தேட்டருக்கே போனதில்லை. ரொம்ப நாள் இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்த அந்த முதல் சினிமா வந்து இந்த 2019 பிகில்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஏன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம், அதனால் பிள்ளைங்களுக்கும் அது பழக்கம் இல்லை. அப்படி தான் நம்ம பழக்கப்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூலில் ட்ரைன் பண்ணுறாங்க. டிசிப்ளின்னா ஜெயேந்திரா தான். பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து தைரியமாக அனுப்பலாம். வந்து டிசிப்ளின்னா படிக்கணுங்கிற நோக்கம் உள்ளவங்க தான் மேக்ஸிமம் இங்கே வருவாங்க. வந்து டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, கரஸ்பாண்டன்ட் சாரும் சரி, மேடம் சரி, வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி வந்துன்னு சொன்னேன். நமக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எடுத்துட்டீங்களா? Clap please. twins